ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடுத்த குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாமா? இந்த கதையோட ஓப்பனிங் சீன்லேயே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரியா சொல்கிறாங்க, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் அதை எப்படி சொல்லன்னு தான் எனக்கு தெரியலை. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு பாய் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு ஒரு கேலை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு நிதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டதும் நிதிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன பிரியா, நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன? உனக்கு பொண்ணை தான் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்கவும் பிரியாவுமே சொல்கிறாங்க, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு உண்மையாகவே பொண்ணை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டதும் நிதி, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியலன்னு சொல்லவும் பிரியா மறுபடியும் சொல்கிறாங்க, நிதி, நீ என்னை மட்டும் தப்பாக நினைக்காத. நான் உன்கிட்ட இதை ரொம்ப நாளாகவே சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் என்னால் சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. நீ இதை எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியல, ஸோ அதனால தான் நான் இத்தனை நாள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட பிரியா தன்னை பற்றி நிதி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நிதி இன்னொரு பக்கம் கொஞ்சம் எக்ஸைட்டாகவுமே ஆகுறாங்க. அப்போ நிதி சொல்கிறாங்க, பிரியா, நானுமே உன்கிட்ட ஒரு சில விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னா, உண்மையை சொல்ல போனால் எனக்குமே கேலை தான் பிடிக்கும், எனக்குமே கேல் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுவும் எனக்கு உன் கூட இருக்க பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பிரியாவுக்கு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது. நீ என்ன சொல்கிற, உண்மையாக தான் சொல்கிறியா? அப்படின்னா நீ இதை எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, ஏன் இவ்வளோ லேட் பண்ண? ஒருவேளை நான் தான் நம்மளோட லவ்வை ஃபஸ்ட்டு உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தியா என்ன? ஏன் இதை இத்தனை நாளாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, உன்னை எப்போ பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்கு உன் மேலே லவ் வந்துருச்சு. எனக்கு உண்மையாகவே உன்னைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுமே பதிலுக்கு நிதிக்கிட்ட சொல்கிறாங்க. நிதியும் எனக்குமே உன்னைத்தான் பிடிச்சிருக்கு, நானுமே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களுமே அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே கையை கோர்த்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நிதி சொல்கிறாங்க, சரி ஓகே, வா நம்மளோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இத்தனை நாள் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ ஒரு நல்ல காதலராக மாறுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அகைன் அவங்களுக்குள்ள ஒரு லவ் வரும்போது அது இன்னுமே அழகாக இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் ஒன்றா ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ரெண்டு பேரும் அந்த வீட்டில் அந்த தலையணையை வச்சு அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை, அவங்களோட நாட்களை ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ரெண்டு பேரும் அந்த கிஸ் பண்ணுற சீன் இருக்கே, இது ஹிந்தி மூவி இல்லையா? ஸோ அதில் அந்த கிஸ்ஸு சீனெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் எப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த தலையணையை மறைச்சிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணவும் விடிஞ்சு போயிடுது. நம்ம தமிழ் சினிமாவிலலாம் எப்போவுமே காட்டுவாங்கல்ல, அந்த ஃபஸ்ட் நைட்டுனா ரெண்டு பேரும் அப்படியே படுப்பாங்க, அடுத்த நாள் மார்னிங் அப்படியே விடிஞ்சிரும். ஆனால் முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை. இப்போ தமிழ் சினிமாவே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நிறைய சீன்ஸ் எல்லாமே அப்படியே காட்டத்தான் செய்கிறாங்க. சரி ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ளே வருவோம். ஸோ அப்படி அவங்க ரெண்டு பேருமே அவங்க லைஃப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அன்னைக்கும் அதே மாதிரியே ரெண்டு பேருமே நல்ல பார்ட்டிக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்பவே டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிதி படுத்த உடனே தூங்கிக்கிறாங்க. ஆனால் பிரியாவுக்கு தூக்கம் வரலை. பிரியா அப்படியே நிதியை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவங்க தலைமுடியை கோதி விடுறது, அப்படியே அவங்க ஷோல்டரில் கை வைக்கிறது, அவங்க கன்னத்தில் அப்படியே கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் குறுக்க இந்த கரடி பூந்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கரெக்டாக அந்த காலிங் பெல்லை தட்டுறாரு. உடனே பிரியா நிதியுமே எழுப்புறாங்க, யாரோ கதவை தட்டுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே எழுந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஹவுஸ் ஓனர் லேடி வந்திருக்காங்க. வந்த உடனே நீங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. எதுக்காக நாங்கள் காலி பண்ணணும், நாங்கள் என்ன தப்பு பண்ணணும், ஏன் என்ன காலி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனரு, இல்லை இங்கே ரொம்பவே சவுண்ட் அதிகமாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க,
எனக்கு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் 2 பேருமே இம்மீடியட்டாக அந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிதி, இல்லையே, நாங்கள் எங்கே அதிகமாக சவுண்டு போடுறோம், இங்கே எங்கே சவுண்டு அதிகமாக இருக்குது, நாங்கள் 2 பேருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம், இங்கே எந்த ஒரு சவுண்டுமே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம், எதுக்காக வீட்டை காலி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதியுமே கேட்குறாங்க. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் லேடி கேட்குறதாவே இல்லை. இவங்க 2 பேரும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, ஆனாலும் அவங்க கேட்கல. உடனே இவங்க 2 பேருமே வீட்டை காலி பண்ணிட்டு அந்த பார்க்கில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணணும், நம்மளை எதுக்காக வீட்டை விட்டு போக சொன்னாங்க, இது ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ நிதி சொல்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை பற்றி மக்கள் யாருக்குமே அதிகமாக தெரியல. இந்த எல்ஜிபிடினா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக புரிய வைக்கணும், மக்கள் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியுமே சொல்கிறாங்க. உடனே பிரியா, ஆமாம், நீ சொல்கிறது தான் சரியான ஐடியா, நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிக்கிறாங்க. அப்போ பிரியாவே சொல்கிறாங்க, நம்ம ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்கலாம். அதில் நம்ம லெஸ்பியன் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கலாம், எல்ஜிபிடினா என்ன, லெஸ்பியன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கலாம், எல்லாருமே கற்றுக்கணும், அதை பற்றி ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு பிரியாவுமே சொல்லவும் நிதி, ஆமாம், நீ சொல்கிறது தான் கரெக்டு, இதுதான் சரியான ஐடியா, நம்ம இப்போவே இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் ஒரு யூடியூப் சேனலுமே ஆரம்பித்து லைவாக வீடியோஸுமே நிறைய போடுறாங்க, பேசுகிறாங்க, ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்த சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட லவ் ஸ்டோரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, லெஸ்பியன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி இந்த லெஸ்பியன் ஆதரிக்கிறது இந்தியாவில் கிடையவே கிடையாது, ரொம்பவே கம்மியான ஒரு விஷயம், அதை பற்றி புரிதல் யாருக்குமே கிடையாது. நாங்களுமே ஒரு லெஸ்பியன் தான், நம்மளுமே அதே ஒரு ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோவில் பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கண்டென்ட்டு, நிறைய வீடியோஸ் அப்படி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்படி நிறைய வீடியோஸு அப்லோட் பண்ண அவங்களுக்கு நிறைய லைக்ஸ் வருது, நிறைய சப்போர்ட்டர்ஸ் கிடைக்கிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் சப்ஸ்கிரைபர், பல லட்சம் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. அத்தனை பேர் அவங்கள ஆதரிக்கிறாங்க, அத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க, லெஸ்பியன் அப்படிங்கிறதும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்குன்னு ஒரு சில உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுமே நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அவங்களா இருக்கிறாங்க, அவங்கள யாரும் அவாய்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரையுமே ஒரு பையன் பார்க்குறான். அந்த பையன் பார்த்துக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் யூடியூப்பில் ஃபேமஸான அந்த கப்புள் தானே, உங்களோட வீடியோஸ் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன், அதிலிருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன், எனக்கு அதுவுமே நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்டையுமே ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து பிரியாவுக்கும் நிதிக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. எல்ஜிபிடி கம்யூனிட்டி அதனால் வர்ற ப்ராப்ளம், அதில் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது தான் எனக்குமே புரிஞ்சது, நானுமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதை பற்றின அவேர்னஸ் வீடியோ நாங்கள் இன்னுமே நிறைய அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டையுமே சொல்லுவோம். அவனுமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ ஓரளவு அவங்க யார் அப்படிங்கிறத அந்த சொசைட்டி ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை நினச்சி அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே காலிங் பெல் சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டதும் யாருன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்திருக்கிறது அந்த ஹவுஸ் ஓனர், அந்த லேடி தான் வந்திருக்காங்க. இவங்களை பார்த்ததும், நடந்தது எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுக்கு காரணம் நீங்கள் 2 பேருமே கப்புலாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை பற்றி பேசுனாங்க. ஸோ அதனால தான் நான் சவுண்டு ஒரு காரணமாக சொல்லி உங்கள் 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன். இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்டையும் நிதி கிட்டையும் மன்னிப்புமே கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு, இந்த ஒரு காரணத்தினால தான் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் லேடியுமே புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க.
உடனே அந்த லேடிக்கிட்டேயுமே சொல்கிறாங்க, சரி ஓகே பரவாயில்ல. ஆக்சுவலி நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணதுனால தான் அதனால தான் நாங்கள் ஒரு மோட்டிவேட் ஆகி நாங்கள் இப்போ இந்த அளவுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சு இப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 பேருக்கு நாங்கள் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறோம், தெரிஞ்சிக்க வைக்கிறோம். நீங்கள் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்கல்ல, அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இது எல்லாமே உங்களால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் லேடிக்கிட்டேயுமே சொல்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் லேடியுமே புரிஞ்சுக்கிட்டு இவங்கள ஏற்றுக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரியுமே முடியுது. இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளை வேண்டாம் அப்படின்னுட்டு இல்லைன்னா நம்ம தப்பாக நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும், வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள புதுசாக பிறக்குது. அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். உன்னை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டவங்க முன்னாடி கெத்த தைரியமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும், ப்ரூவ் பண்ணணும் அவங்களுக்கு. நான் இப்போ எப்படி இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க தங்களை தப்பாக நினைக்கிறாங்க. இதை பற்றி புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து 4 பேருக்கு இது என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். அது உண்மைதான். அதனால 4 பேர் தெரிஞ்சு அதனால சப்போர்ட்டர்ஸுமே அதிகமாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு சில கப்புள்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம தமிழில் ஒரு சில கப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவா இல்லைன்னா காசு வேணும் அப்படிங்கிறதுக்காகவா ஒரு சில சீப்பான யூடியூபர்ஸ் கிட்ட இன்டர்வியூக்கு போகிறாங்க. அது ஏன் போகிறாங்கன்னு தான் தெரியல. அந்த யூடியூபர்ஸ் இவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, போகிறாங்க. இவங்கள வச்சு அதை விட அவன் பல மடங்கு காசு சம்பாதிக்கிறான். ஆனாலும் ஒரு மனுஷனா மதிக்க தெரியல. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் அதை பண்ணணும்ல? நான் பார்த்தேன். குட்டி ஏஞ்சல், சன்மூன் கப்பலா அவங்க இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். அந்த ஆங்கர் நேம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கேங்ஸ்டர் ரொம்ப சீப்பாக கேவலமாக பிஹேவ் பண்ணுறான். ஆனால் இவங்களும் எதுக்காக அவங்கிட்ட போய் இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னு தெரியல. அவனும் ஒரு மனுஷன் தானே. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் எப்படி நடத்தணும் அப்படிங்கிற காமன் சென்ஸ் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்டர்வியூ பண்ணணும்? இந்த இன்டர்வியூவில் அவங்களுக்கும் காசு கிடைக்கிது, உனக்கு அதை விட மேலே காசு கிடைக்கிதுல்ல. அப்படின்னா நார்மலாக நடத்த வேண்டியதானே. அது எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரியணும், சப்போர்ட்டு கிடைக்கணுன்ட்டுலாம் இல்லை. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. கமெண்ட்டை பார்த்தோன்னா அப்படி ஒரு கமெண்ட் அத்தனை பேர் கழுவி ஊற்றி வச்சுருக்குறானுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இவங்கள கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? இல்லைன்னா தெரிஞ்சும் காசுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன் அகைன் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தெரியல. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது. தெரியல. இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டோரியில் கரெக்டாக இதை சொல்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. நானுமே சொன்னேன். கப்பல் இருந்தீங்கன்னா ஜாலியாக அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். எப்படி இந்த மாதிரி தரங்கெட்டவனுங்க கிட்டே இன்டர்வியூக்கு போயிட்டு இதை பற்றிலாம் நம்ம பேச வேணான்ட்டெல்லாம் விட முடியல. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி, இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.